வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப தலைவிகள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் குறித்தும் தற்போது முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் முக்கியமாக நம்ம வீட்டு குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு செம்ம ஹாப்பியான சூப்பரான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி ஃப்ரீயாகவும் பருப்பு, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய்னு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப கம்மி விலையிலையும் கொடுத்துட்டு வராங்க. இதனால் ஏகப்பட்ட மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தாயுமானவர் திட்டம் மூலமாக வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே தேடி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம மகளிர் உரிமை தொகை பற்றி தான். மாதம் 1000 ரூபாய் பெண்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ஏறிட்டுருக்கு. இதில் ஒரு புது ட்விஸ்ட் வரப்போகுது. சீக்கிரமே ஒரு புதிய அறிவிப்பு வரப்போகுது. வரப்போகிற பட்ஜெட்டில் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்றி மாதம் 3000 ரூபாய் தர போகிறாங்களாம். இது வரைக்கும் இந்த 3000 ரூபாய் ஏற்றல்ல, இனிமே தான் ஏற்ற போகிறாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த அறிவிப்பு வெளியான உடனே நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி 21 இருந்து 60 வயசுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு 2500 ரூபாயா உயர்த்தி தரப்போகிறதா ஒரு செம நியூஸ் அடிபடுது. அதாவது இனிமே தான் 2500 ரூபாய் உயர்த்தி தருவாங்க. இது வரைக்கும் 2500 ரூபாயா உயர்த்தல. இதுக்கான சர்வே வேலைகள் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என் வீட்டுக்கார பேர் தான் குடும்ப தலைவராக ரேஷன் கார்டில் இருக்குது, எனக்கு உரிமை தொகை வருமா அப்படின்னு பெண்கள் யாரும் டென்ஷனாக தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காசு வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் உங்கள் பேரையோ ஃபோட்டோவையோ மாற்றி குடும்ப தலைவியாக ஆகணும் அப்படின்னு நினச்சா தாலுகா ஆஃபீஸ்க்கு அலைய வேண்டாம். www.tnpds.gov.in அப்படின்ற கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு வீட்டில் இருந்தபடியே சில நிமிஷங்களில் ஈஸியாக ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்பும் சூப்பராக தான் இருக்குது. அடுத்ததாக ரேஷன் கடையில் யாராவது அளவை குறைச்சோ இல்லை எக்ஸ்ட்ரா காசு கேட்டோ தில்லுமுள்ளு பண்ணால் இனிமே கவலையே படாதீங்க. நம்ம உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஏதாவது நடந்தால் உடனே பொதுமக்கள் 1967 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு தரமான பொருளை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டும் வந்துட்டுருக்கு. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டும் வருகின்றன. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய
பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரையில் 1000 ரூபாய் பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்றும் வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500, 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது முறையற்ற செயல்பாடுகள் நடந்தால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களின் புகார்களை தெரிவிக்க 1967 என்ற பிரத்யேக உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சரியான இடையில் தரமான பொருட்களை வழங்குவதோடு மிகவும் கவனமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தவறு செய்யும் ஊழியர்கள் மீது உடனடி மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் மகளிர் உரிமை தொகை 2500 பத்தியும் அது மட்டும் இல்லாம முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் பத்தியும் புதிய அறிவிப்பு, புதிய தகவல் அரசு தரப்புல இருந்து வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல உடனே வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.